இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7 லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயாவும், பூர்ணிமாவும் உள்ள அதாவது பாத்ரூம்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு, இதுங்களுக்கு எப்பவுமே அதானே ஸ்ட்ராட்டஜி ரூம். யார கவுக்கலாம், எப்படி கவுக்கலாம், எவன எங்க அடிச்சா எப்படி விழுவான், எவன கட்டங்கட்டி வெளில துரத்தலாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த ரூம்ல தானே, அதாவது பாத்ரூம்ல. அந்த பாத்ரூம் வாசல்ல ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும். அங்க தான் உட்காந்துட்டு இதுங்க எல்லா வேலையும் காட்டுங்க. அர்ச்சனாவுடைய தங்கச்சி வந்தப்ப கூட சொன்னாங்க, "இதுதான் எங்க பாத்ரூம்ன்ட்டு" மாயா சுத்தி காட்டும்போது, "இல்ல இது உங்க ஸ்ட்ராட்டஜி ரூம் ஆச்சே" அப்படின்ட்டு செருப்பால அடிச்ச மாரி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. அது இது கரெக்ட்டு தான். ஏன்னா இதுங்க ஸ்ட்ராட்டஜி பண்றதே அங்க தான். அப்படின்னும்போது இதுங்க 2 பேசிட்டு உட்காந்துருக்குதுங்க. அ ம பூர்ணிமா வெளியில வந்து எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். மாயா தர தட்டிட்டு கிடக்கிறது. அதுக்கு ஓட்டு கிடையாது. அ 2ண்ட் பிளேஸ்ல கூட மணி தான் இருக்கிறான். 3 பொசிஷன்ல பார்த்தா தினேஷ் இருக்கார். ஃபர்ஸ்ட்ல அர்ச்சனா தான். அர்ச்சனா கிட்ட கூட போ முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் பூர்ணிமாக்கு. ஏன்னா மணிக்கும் அர்ச்சனாவுக்குமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. அர்ச்சனா 3 லேக்ஸ் ஓட்டிங்ல இருக்காங்க. மணி 94,000ல தான் இருக்கிறான். அப்ப 94,000க்கும் 3 லேக்ஸுக்கு மேல இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். மணியாலேயே முதல்ல அர்ச்சனா கிட்ட போக முடியாது. இன்னும் தினேஷால சுத்த மோசம். அவரு 65லயே தான் 67ல இருக்கிறாரு. அப்படி 67க்கும் மணிக்குமே ஒரு 30,000 வித்தியாசத்துல இருக்கு. அதையும் தாண்டி இவங்க லேக்ஸ்ல போயிட்டுருக்குறாங்க அர்ச்சனா. இதுக்கே சொல்லுவாங்க பாட்ஸு அது இது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்ஸுக்கெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அன்அஃபிஷியல் ஓட்லேயுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அப்படின்னும்போது சும்மா பேருக்கு சொல்லிக்கிடலாம் பாட்ஸு அப்படி இப்படி பிஆர் டீம் அந்த மாதிரி எல்லாம். அதாவது பூர்ணிமாவுக்கு மாயாவுக்கு சொம்பு தூக்கணும். எப்படி சொல்லலாம்? "மாயா நீங்க கவலைலாம் படாதீங்க மாயா. நீங்க தான் மாயா. அ நீங்க மக்கள் மனசுல அப்படி இருக்கீங்க மாயா." எத்தன மக்கள் மனசுல? 1% மக்கள் மனசுலயா? 1% கூட மக்களுடைய ஆதரவே இல்லாத, நீங்க 2 பேரும் இவ்வளோ நாள் வந்திருக்கீங்கன்னா, அதுவே முதல்ல அசிங்கம் உங்க 2 பேருக்கும். ஒரு கேம் ஷோன்னா, இப்ப நீ வந்து இது என்டர்டெயின்மென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு என்னவோ அப்படியே ரொம்ப அப்படியே வழிஞ்சிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் உங்களுக்குலாம் வெட்கமே இல்லையா? அப்படின்னு தான் கேட்க தோணுது. அப்படின்னு மாயாவ வந்து கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூம்ல கூப்பிட்டு, "ஐயோ! மாயா நீங்க உங்களுடைய கேம் இருக்கு பார்த்தீங்களா? அது அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தது. நீங்க கேமா விளையாண்டீங்க. எது அந்த அழுக்கான, அசிங்கமான கேமையா? கேமா விளையாண்டீங்க. அப்படியாங்காட்டி, இப்படியாங்காட்டின்ட்டு" அப்படியே தலையில ஐஸ் கிரீட்டத்த வச்சு அ விடுறாரு. எதுக்குன்னு தெரியல. மிட்வீக் எவிக்ஷன்ல போட்டு தள்ளினாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா போட்டு தள்ளுற கண்டிஷன்ல தான் மாயாவும் இருக்கிறது, விஷ்ணுவும் இருக்கிறது. போட்டு தள்ளுற அளவுக்குலாம் இவங்க போமாட்டாங்க. ஏன்னா, போட்டு தள்ள போணும்னா 2வது வாரத்திலே இதுங்கள துரத்தி அடிச்சிருக்கணும். ஆனா துரத்தாம அப்படியே தடவி தடவி கொண்டுட்டு வந்து ஃபைனல் வரைக்கும் வச்சிருக்காங்கல்ல. இவங்க எப்படி துரத்துவாங்க? சப்போஸ் இவங்க வந்து இந்த மணி இருக்கிற 2வது இடத்துக்கு கூட ரன்னர் அப்பா கூட இவங்கள கொண்டுட்டு வர முடியாது மாயாவ. ஏன்னா, மணியும் அந்த அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தில இருக்கிறான். ஸோ மக்கள் சும்மா விட்டுற மாட்டாங்க. அதை விட கொடுமை, இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 2 பேரும் உள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அருவா போட்டுட்டு, "மாயா நீங்க தான் மாயா, நீங்க தான் மாயா" அப்படின்ட்டு அப்படியே ஜால்ரா தட்டிட்டு இருந்தது இந்த பூர்ணிமா. அப்ப இந்த மாயா சொல்றாங்க, "ஆமாங்க, வந்து அதெல்லாம் சரிதாங்க." ஏன்னா இந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, இவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னுட்டு. அதாவது ஒரு படத்துல வந்து ஹீரோ எப்படி இருக்கணும்னா, ஹீரோவுக்கு தகுந்த எல்லா இதுவும் இருக்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்த ரிலீஸ் பண்றாங்க, எப்படி படம் எடுக்குறாங்க. அப்ப ஹீரோக்கான அந்த தகுதி வந்து அவங்க வந்து நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அப்ப அவங்களுக்கு தாங்க அந்த இது போய் சேரணும். அப்படின்னு இந்த அம்மா சொல்லி வாய் மூடும்போது, அர்ச்சனா குளிக்க போயிருந்தாங்க பாத்ரூம்ல. அவங்களுடைய மைக்க கழட்டி வச்சுட்டு உள்ள போயிருந்தாங்க. கரெக்ட்டா கேமராமேன் அந்த அவங்களுடைய மைக்க காட்டுனான் பாருங்க. சரி கருப்பாட்லயும் ஏதோ ஒரு நியாயஸ்தனா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இது வந்து ட்விட்டர்ல பறக்குது. இருந்தாலும் செம்ம சீனுங்க அது. ஏன்னா, மாயா சொல்ல 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 ஃப்ரீயா அர்ச்சனாவுக்கு வந்து இதுக்கு வாங்கி குடுத்த மாரி இருந்தது. கேம்பெயின் பண்ண மாரி இருந்தது. ஓட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது. அதாவது "நீ சொன்ன தகுதி எதுவுமே உனக்கு இல்ல. நீ சொன்ன தகுதி அத்தனையும் அர்ச்சனாக்கு தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்க காட்டுனாரு பார்த்தீங்கன்னா, செம சீனு.
அத விட இன்னும் ஒண்ணு என்னன்னா, பிராவோ கூட உள்ள வந்து அர்ச்சனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது பார்க்க முடிஞ்சது. அ ஏன்னா, பிராவோ வந்து வெளியில போய் பார்த்துருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால அவர் இருக்கிறதால, நெறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. அவரு ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அ என்னன்னா, நான் வந்து இது பிரதீப்க்கு ரெட் கார்டு குடுத்துருக்க கூடாது. நான் கூட வந்து உடனே அனுப்புவாங்க நாங்க எதிர்பார்க்கல. ஆனா, இவுங்க இந்த 6 கேர்ள்ஸோடைய அவங்க வந்து அவங்கள நான் பிலீவ் பண்ணிட்டேன். இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பிட்டேன். ஆனா, வெளியில போய் பார்க்கும்போது தான் தெரியுது. மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியலையே! இதுவரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனா, நான் ரெட் கார்ட் காட்டுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல பிராவோவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பிராவோ! அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அ இருந்தாலும் காலம் கடந்த நீதி, மறுக்கப்பட்ட நீதி மாதிரி தான். அதனால எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு இந்த மிட்வீக் எவிக்ஷன்ல இந்த மாயாவ தொரத்துனா, மாயாவும் இப்போ விஷ்ணு போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. 80% இருக்கு. மாயா போறதுக்கான வாய்ப்பும் 90% இருக்கு. ஆனா மாயாவ துரத்துவானுங்களா? இல்ல நாளைக்கு துரத்துவானுங்களா? இல்ல ஃபைனல் வரைக்கும் இதுவரைக்கும் எப்படி சும்மா வெத்து வெட்ட கூட்டிட்டு வந்தானுங்களோ, அசிங்கமான ஒரு விளையாட்டு விளையாடினத கூட்டிட்டு வந்தானுங்களோ, அதே மாதிரி கூட்டிட்டு போவானுங்களா? ஒண்ணும் புரியல. இருந்தாலும் மக்களுடைய பவர்ன்றது ரொம்ப பெருசு. இது வந்து பிக் பாஸ் டீமுக்கும், சேனலுக்கும் புரியணும். இல்லையோ, உங்க சேனலுக்கு ஷட்டர் போட்டு லாக் பண்ணிட்டு நீங்க போயிட வேண்டியது தான். இந்த மாயாவால உங்களுடைய ஹோல் சேனலே லாஸ் ஆகப்போகுது அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. பார்ப்போம் பொறுத்திருந்து.